Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா அப்டாமினல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே, அதாவது ஓப்பன் ப்ரொசீஜர்லாம் வந்தால் என்னென்னலாம் கோட் பண்ணணும், என்னென்னலாம் கோட் பண்ணக்கூடாது, அதுக்கான கைட்லைன்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் எல்லாமே நான் உங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பி, எண்டோஸ்கோப்பி, கொலனோஸ்கோப்பின்ட்டு ஒரே ஸ்கோப்பியாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ப்ரொசீஜரில் என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றத கைட்லைன்ஸாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ கைட்லைன்ஸ் வைஸ் பாயிண்ட் வைஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, எக்ஸ்ப்ளோரேட்டரி லேப்ரோட்டோமி எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் அந்த அப்டாமினை ஓப்பன் பண்ணி தான் அதை பண்ணுவாங்க. அந்த அப்டாமினை ஓப்பன் பண்ணுறது தான் அது ஓப்பன் மெத்தடே. ஸோ ஸ்கோப்பி யூஸ் பண்ணாமல் இன்சிஷன் பண்ணி அப்டாமினை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கனுக்குள்ளே என்ன சர்ஜரி பண்ணுறாங்களோ அதுதான் ஓப்பன் மெத்தட். ஸோ அப்போ பண்ணும்போது நம்ம ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இன்க்ளூடது, க்ளோஷரும் இன்க்ளூடது. அப்போது எக்ஸ்ப்ளோரேட்டரி லேப்ரோட்டோமி 49000 கோடு வந்து ஓப்பன் அப்டாமினல் எந்த ப்ரொசீஜரை பண்ணாலும் இந்த கோடு இன்க்ளூடடு. ஸோ இந்த ஆப்ஷனில் இந்த கோடு சேர்ந்து கொடுத்தாங்கன்னா அந்த ஆப்ஷனை சூப்பராக எலிமினேட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ எல்லா ஓப்பன் ப்ரொசீஜர்லேயுமே வந்து ஓப்பன் அப்டாமினல் ப்ரொசீஜர்ஸில் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து இன்க்ளூடடு, அதேமாரி க்ளோஷரும் இன்க்ளூடடு. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்னென்னா, கோலிசிஸ்டெக்டமி வந்து செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ணக்கூடாது ஹெப்பாடெக்டமி பண்ணும்போது. ஸோ ஹெப்பாடெக்டமி ரிமூவ் பண்ணும்போது நம்ம கோலிசிஸ்டெக்டமி அடிஷ்னலாக பண்ணாங்கன்னா அடிஷ்னலாக கோலிசிஸ்டெக்டமியை பில் பண்ண வேண்டாம். ஓகேவா? அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு அப்பெண்டெக்டமி. ஸோ அப்பெண்டெக்டமி நான் லாஸ்ட்டு ப்ரொசீஜர்லேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்பெண்டெக்டமி எப்பயுமே வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக அது அப்பெண்டிக்ஸ் வந்து டிசீஸான அப்பெண்டிக்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம அடிஷ்னலாக கொடுத்துக்கலாம். பட் மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது இன்சிடென்டலாக வந்து அப்பெண்டெக்டமி ரிமூவ் பண்ணிட்டாங்க, நார்மலாக இருக்கிற அப்பெண்டிக்ஸை வந்து இன்சிடென்டலாக மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது அப்பெண்டிக்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம தனியாக பில் பண்ண வேண்டாம். டிசீஸ்டு அப்பெண்டிக்ஸ் மட்டும் மெடிக்கல் நெசசிட்டி இருந்தால் மட்டும் அந்த அப்பெண்டெக்டமியோட CPT கோடு அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னென்னா, ஹெர்னியா ரிப்பேரில் வந்து இப்போ இன்சிஷன் பண்ணி ஓப்பன் இன்சிஷன் பண்ணி தான் நம்ம பண்ணுறது ஓப்பன் மெத்தடு, லேப்ரோஸ்கோப்பி அப்டாமினல் மெத்தட். ஸோ இப்போ நம்மளுக்கு ஹெர்னியாவில் மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது இந்த மாதிரி இன்சிஷன் பண்ணி மெயின் ப்ரொசீஜர்லேயே வந்து சிம்பிள் ஹெர்னியாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் இன்க்ளூடடு. எக்ஸாம்பிள் 15778, 4959196, அதுக்கப்புறம் 49613லேருந்து 49618, 49621லேருந்து 49623 இதெல்லாம் செப்பரேட்டாக ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. பட் ஹெர்னியா வந்து எப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு இப்போது இன்சிஷன் அதர் தென் இன்சிஷனை தவிர நம்மளுக்கு அடிஷ்னலாக மெடிக்கல் நெசசிட்டி இருந்துச்சுனாக்கா நம்ம ஹெர்னியா வந்து அடிஷ்னல் பில் பண்ணலாம். ப்ளஸ் இன்சிடென்டல் ஹெர்னியா ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நம்ம ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஹெர்னியா ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்பெண்டெக்டமி மாதிரியே நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் மெடிக்கல் நெசசிட்டி இருந்தால் தான் ஹெர்னியா நம்ம கோட் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு இப்போ ரெக்கரண்ட் ஹெர்னியா இருக்குல்ல, ரெக்கரண்ட்னா திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ ரெக்கரண்ட் ஹெர்னியா வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது அப்படின்னா அப்போ வந்து நம்ம ரெக்கரண்ட் ஹெர்னியா வந்து அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். பட் இன்சிஷனல் ஹெர்னியா ரிப்பேர் வந்து கோட் பண்ணக்கூடாது அடிஷ்னலாக டு தி ரெக்கரண்ட் ஹெர்னியா ரிப்பேரில். ஓகேவா? ஸோ மெடிக்கல் நெசசிட்டி ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்ம ஹெர்னியாவை தனியாக கொடுத்துட்டு 59 இல்லை XX மாடிஃபையரை வந்து பில் பண்ணிக்கலாம் மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட. இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ரிமூவல் ஆஃப் எக்ஸசிவ் ஸ்கின் சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ, அதாவது பேனிகுலெக்டமின்ற ஒரு ப்ரொசீஜரு ஓப்பன் அப்டாமினல் ப்ரொசீஜர் பண்ணும்போது இந்த பேனிகுலெக்டமிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ பட் இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான், ரொம்ப வந்து எஃபெக்ட் கொடுத்து பண்ண மாட்டாங்க. அதனால் இந்த பேனிகுலெக்டமியும் அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். இந்த 15830 பேனிகுலெக்டமியோடைய கோடு அதை தனியாக ரிப்போர்ட் பண்ண வேணாம். ஆனால் அப்டாமினோபிளாஸ்டி வந்து
அது மோர் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்பவும் ஒர்க் பண்ணி அப்டாமினல் பிளாஸ்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக சம்டைம் பில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் பேனிகுலெக்டமி வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கைட்லைன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் ப்ரொசீஜர் நம்ம லேப்ரோஸ்கோப்பிலே நான் உங்கள் லாஸ்ட் லேப்ரோஸ்கோப்பிலே என்ன சொல்லியிருக்கேன்னா ஹெடன்ஸ் வந்து லைசிஸ் பண்ணுற ப்ரொசீஜரு அந்த மாதிரி சிம்பிள் வந்து லேப்ரோஸ்கோப்பி மெத்தடில் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சிம்பிள் ப்ரொசீஜர் அது மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது இன்க்ளூடடு தனியாக ஹெடன்சியோலைசிஸ் வந்து கோட் பண்ண வேண்டாம்னு. அதே பாயிண்ட்டு ஓப்பன் ப்ரொசீஜர்லேயும் அப்ளிகபிள் ஆகும். ஓப்பன் என்ட்ரோலைசிஸ் 44005 இந்த சிபிடி கோடு ஓப்பன் ப்ரொசீஜர் எந்த ஓப்பன் ப்ரொசீஜரில் பண்ணியிருந்தாலும் இந்த என்ட்ரோலைசிஸை கோட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி லேப்ரோஸ்கோப்பி என்ட்ரோலைசிஸும் 44180வும் கோட் பண்ண மாட்டோம். அதனுடைய கோட் டிஸ்கிரிப்ஷனே வந்து செப்பரேட் ப்ரொசீஜரு. ஸோ நம்ம செப்பரேட் ப்ரொசீஜர் வந்து ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். பட் இது வந்து ரொம்பவும் இன்க்ளூசிவ் ப்ரொசீஜரு. அப்டாமினல் இல்லை பெல்விக் ப்ரொசீஜரில் இன்ட்ரோ அப்டாமினல் எந்த ப்ரொசீஜராக இருந்தாலும் என்ட்ரோலைசிஸ்ன்ற ப்ரொசீஜர் வந்து இன்க்ளூடடு, அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். ஓகே, பட் ஆனால் வந்து இதுக்கான பே வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அது ஒரு ப்ரொசீஜரு. பட் அதுக்கு எப்படி பே பண்ண முடியும் அப்படின்னா நம்ம மாடிஃபையரை தான் இண்டிகேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டாலர் வந்து வர வைக்க முடியும். எப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த லைசன்ஸ் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு டாக்குமெண்டேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். இப்போ நான் வந்து 1 hour டாக்டர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, மோர் எஃபர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த 22 மாடிஃபையர் கொடுக்கறதுக்கான நம்மளுக்கான டாக்குமெண்ட்டு இப்போ ரிப்போர்ட்டில் இருந்துச்சுனாக்கா நம்ம 22 மாடிஃபையரு அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். என்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது அதனோட சிபிடி கோடை கொடுக்காம 22 மாடிஃபையரை கொடுத்து இண்டிகேட் பண்ணலாம் மோர் எக்ஸ்டென்சிவாக இந்த ப்ரொசீஜரை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஐட்ரோஜெனிக் லேசரேஷன் பர்ஃபரேஷன் ஆஃப் தி ஸ்மால் ஆர் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ். அதாவது ஒரு மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது ஏதோ ரிப்பேர் ஆகிருக்கு, லேசரேஷன் ஆகிருக்கு, அதை வந்து ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து தனியாக செப்ரேட்டாக ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். சப்போஸ் காம்ப்ளிகேஷன் வந்து சர்ஜரி பண்ண காம்ப்ளிகேஷன்லேயே வந்து இருக்குது அப்படின்னா நம்ம தனியாக ரிப்போர்ட் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு நம்ம ரிப்போர்ட் பண்ணுற எக்ஸாம்பிள் எப்படின்னா சூச்சர் ஆஃப் தி ஸ்மால் intestine, அதாவது 44602 44603, சூச்சர் ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைன் 44604 44605. இதை வந்து நம்ம மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது அதாவது என்டரெக்டமி, கோலெக்டமி, இந்த மாதிரி இன்ட்ரா அப்டாமினல் கேஸ்ட்ரெக்டமி, பேன்க்ரியாட்ரெக்டமி, ஹிஸ்ட்ரெக்டமி, ஊஃபரெக்டமி, இந்த மாதிரி இன்ட்ரா அப்டாமினல் மெயின் ப்ரொசீஜர் ஓப்பன் ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது ஏதோ ஒரு இன்டெஸ்டைனோ ஏதோ ஒரு இது வந்து லேசரேஷன் ஆகிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். ஓகேவா? மெயின் ப்ரொசீஜர் கோடு மட்டும் பண்ணால் போதும். அடுத்த பாயிண்ட் வந்து விப்பிள் டைப்பு பேன்க்ரியாடெக்டமி ப்ரொசீஜர் 4848150 இருந்து 48154 வரைக்கும் இருக்கிற சிபிடி கோடு தான் விப்பிள் டைப் பேன்க்ரியாடெக்டமி ப்ரொசீஜர் கோடு. ஸோ அந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது கால் பிளாடர் ரிமூவ் பண்ணுவாங்க சம்டைம், அதாவது கோலிசிஸ்டெக்டமி பண்ணுவாங்க. 47562 47564 47600 47620. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது கால் பிளாடர் ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். கோலிசிஸ்டெக்டமியை அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு அடுத்தது பெல்விக் எக்ஸென்ட்ரேஷன் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. அதனுடைய சிபிடி கோடு 45126 51597 58240. ஸோ இதெல்லாம் பெல்விக் எக்ஸென்ட்ரேஷனுடைய ப்ரொசீஜரு. ஸோ இந்த ப்ரொசீஜரை பண்ணும்போது எக்ஸ்டென்சிவ் ரிமூவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து ஃப்ரம் த பெல்விக்லேருந்து அதெல்லாம் இன்க்ளூடடு, தனியாக பில் பண்ண வேண்டாம். அதாவது எக்ஸ்டென்சிவ் ரிமூவல் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னலாம் இப்போ வந்து பெல்விக்கில் வந்து என்னென்ன ஆர்கன் இருக்குது, கோலான், ரெக்டம், யூரினரி பிளாடர், யூட்டரைன் பாடி, சர்விக்ஸ், ஃபெலோப்பியன், ஓவரிஸ், லிம்ஃப் நோட்ஸ், ப்ராஸ்டேட் கிளான்ஸ், இதெல்லாம் வந்து பெல்விக் ஸ்ட்ரக்சர்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவாக வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பெல்விக் எக்ஸென்ட்ரேஷன் இன்க்ளூடட் ஆகிடும், அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த பெல்விக் எக்ஸென்ட்ரேஷனோட சிபிடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெல்விக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் இன்க்ளூடட்னு. ஸோ அடிஷ்னலாகவும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் எந்த ஒரு சிபிடியை நீங்கள் பார்த்தாலும் அதில் இருக்கிற கோடோட டிஸ்கிரிப்ஷன் ப்ராக்கெட்லேயே வந்து இன்க்ளூட்ஸ்
இது அப்படின்னாங்கன்னா ஸோ அந்த சிபிடி எல்லாம் நம்ம அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். அந்த மெயின் ப்ரொசீஜர்லேயே இன்க்ளூட்ஸ்ன்னு இருக்கிற சர்வீசஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடட் ஆகிடும், அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். ப்ளஸ் அந்த கோடு டிஸ்கிரிப்ஷன் கீழே ப்ராக்கெட்டில் பேராந்தட்டிஸில் இதெல்லாம் டு நாட் ரிப்போர்ட் திஸ் வித் திஸ் அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். அது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கொஷின் தப்பாக தான் போகும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டுனா லிவர் அல்லோ டிரான்ஸ்பிளான்டேஷன் சிபிடி கோடு வந்து 47135 கோடு. ஸோ இது வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அனஸ்டோமோசிஸ் ஆர்டரியல் அனஸ்டோமோசிஸ் ஆஃப் தி ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியில் பண்ணியிருப்பாங்க. அனஸ்டோமோசிஸ் ஆஃப் தி எக்ஸ்ட்ரா ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரியிலையும் ஆர்ட்ரி பிலியரி டப்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அனஸ்டோமோசிஸ் பண்ணிரும்போது நம்ம செப்பரேட் பில் பண்ண வேண்டாம். அதாவது 47760 47780 47800 இது அனஸ்டோமோசிஸோட சிபிடி கோடெல்லாம் வந்து லிவர் அல்லோ டிரான்ஸ்பிளான்டேஷன் 47135ல அடிஷ்னலாக பில் பண்ணிக்க வேண்டாம்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் லிவர் அல்லோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீஜர் இன்க்ளூட்ஸ் பைலியரி ட்ராக்ட் T-tube insertion, conversion, exchange, removal, drainage, stent procedures. இது எல்லாமே வந்து இன்க்ளூடடு, அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். ஸோ லிவர் அல்லோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இன்க்ளூடடு. என்னென்னா பைலரி ட்ராக் டியூப் இன்சர்ஷன், கன்வர்ஷன், எக்ஸ்சேஞ்ச், ரிமூவல், ட்ரைனேஜ், ஸ்டென்ட் ப்ரொசீஜர்ஸ் 47533 47540 வரைக்கும், ப்ளஸ் 47531 47541 47801 இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து லிவர் அல்லோ டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீஜர் பண்ணும்போது அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். ஓகேவா கைஸ்? அவ்வளோதான். இது ஓப்பன் அப்டாமன் ப்ரொசீஜர்ஸில் இந்த இதெல்லாம் இன்க்ளூடடு எக்ஸ்க்ளூடன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடிஷ்னலாக நான் சொன்ன மாதிரி அந்த கோடு டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ராக்கெட்லேயே இன்க்ளூட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து இன்க்ளூடு தான். அடிஷ்னலாக நம்ம அந்த சர்வீசஸ்லாம் பில் பண்ணிக்க வேண்டாம். ப்ளஸ் பேராந்தட்டிக்கலும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதே மாதிரி இப்போது மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஸ்கோப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸ்கோப்பியை வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியும் சர்ஜரி பண்ணுறதுக்கு அப்புறமும் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு ரீசன் வந்து பார்த்துக்கோங்க நல்லா. சப்போஸ் ப்ரொசீஜர் பண்ணிகிட்ருக்கும்போது ஸ்கோப்பி பண்ணியிருக்காங்கன்னாலும் அதுக்கான ரீசனை பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் நிறையா பேசிக்லேயே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்கோப்பியோடைய கைட்லைன்ஸ்லேயே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த சைட்டை ரீச் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கோப்பி யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம பில் பண்ண மாட்டோம். இன்ட்ரா அப்டாமினலில் வந்து ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கான்றது செக் பண்ணுறதுக்காக அப்படின்னாலும் நம்ம பில் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் கைட்லைன்ஸும் நீங்கள் மெமரி பண்ணி ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் மெயின் ஓப்பன் ப்ரொசீஜர் பண்ணும்போதும். ஸோ எல்லா ப்ரொசீஜரும் பண்ணும்போதுமே அதோட பேசிக்கை வந்து உங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டு தான் அந்த கொஷினையும் நீங்கள் பார்க்கணும். ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இஆர்சிபி பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 5 minutes வீடியோ தான் அது. அதை வந்து என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஏதாவது உங்களுக்கு கொஷின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருந்தாலும் வேறு எந்த வீடியோவில் உங்களுக்கு கொஷின் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடி போடாத டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது புது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். பட் அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஜாயிண்ட் மெம்பர்ஷிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஜாயிண்ட் மெம்பர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான கோடிங் ரிலேட்டட் டவுட்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். ப்ளஸ் ஓகே கைஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இஆர்சிபியை பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.